வெளியில போலாம் சொல்லி அவங்க தாத்தா ஆட்டோல எப்போ எவ்ரி வீக்ஸ் கூட்டு போவார். கண்ணகி ஸ்டாச்சுக்கு பீச்சுக்கு போறதுக்காக கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ சிஎம் சார் ரூட்ன்றனால ரோட கிளியர் பண்ணிருக்காங்க. அப்போ கிளியர் பண்ண ஒரு பிசி மகேந்திரன் வண்டி வர்றப்போ தடுத்துருக்கான். வண்டி தடுக்கவே அவர் ஆக்சுவலா 58 ஓல்டர், அவர் வண்டியை ஓட்டினவர். அவர் ஒன்னும் ரேசர்லாம் கிடையாது, தூக்கி ஓட்டுற அளவுக்குலாம் ஒன்றும். உள்ள இருக்கிறவங்க பேஷண்ட் என்ன ஆனாங்கலாம் யாரையும் பார்க்கலாம். அவன் முதல்ல வண்டி எடுன்னு சொல்லி உள்ள எழுகிறான். உள்ள இருந்து குழந்தைய தூக்கினப்ப ஃபுல்லா ப்ளீடு. எங்களுக்கு எந்த ஒன்னா இருக்கட்டும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவன் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். பாவம் உள்ள படுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரியா இருக்கு சார் பாக்குறதுக்கு. மார்னிங் கொண்டு போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ண நான் காலையில ஸ்கூலுக்கு போனேன் சார். நான் வந்து கேட்டா சார் குழந்தை குட்டு போட்டு அடினா சார். அவன் என் குழந்தை விட்டேன் நானு. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 5 வயது சிறுவன் உயிரிழந்தான். ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மெரினா மாட்டாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சேகர் தனது 5 வயது பேரன் அலோக்நாத் தக்ஷின் மற்றும் குடும்பத்தினரை நேற்று மாலை ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மெரினா காமராஜர் சாலையில் முதல்வரின் கான்வாய் சென்ற பிறகு அடுத்த சில நிமிடங்களில் சேகர் ஆட்டோவில் அந்த பகுதியை கடக்க முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மகேந்திரன் என்பவர் திடீரென ஆட்டோவை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் சடன் பிரேக் பிடித்து நிறுத்த முயன்ற ஆட்டோ காவலர் மீது மோதி கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சேகர், 5 வயது சிறுவன் காவலர் மகேந்திரனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த சிறுவன் கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். பின்னர் குழந்தையின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூறு ஆய்விற்கு பின்னர் குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. சண்டேன்றனால அவன் அவங்க தாத்தா பாட்டி கூட வெளியில போலாம் சொல்லி அவங்க தாத்தா ஆட்டோல எப்போ எவ்ரி வீக்ஸ் கூட்டு போவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு கண்ணகி ஸ்டாச்சுக்கு பீச்சுக்கு போறதுக்காக கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ சிஎம் சார் ரூட்ன்றனால ரோட கிளியர் பண்ணிருக்காங்க. அப்போ கிளியர் பண்ண ஒரு பிசி மகேந்திரன் அவன் பேரு. அவன் பேட்ச் நம்பர் 7017. அந்த ஏதோ பால்டானியம் சொல்லிட்டு கம்பெனி, அவன் கம்பெனியா பட்டாலியன் கம்பெனி அதில் தான் இருக்கிறான். அவன் டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். அவன் தான் என்ன பண்ணிருக்கான், வண்டி வர்றப்போ தடுத்துருக்கான். வண்டி தடுக்கவே அவர் ஆக்சுவலா 58 ஓல்டர், அவர் வண்டியை ஓட்டினவர். அவர் ஒன்னும் ரேசர்லாம் கிடையாது, தூக்கி ஓட்டுற அளவுக்குலாம் ஒன்றும். அவரே பொறுமையா தான் ஓட்டுவார். வண்டியை தட்டுறப்போ வண்டி கவுந்துச்சு, அப்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. வண்டி அப்ஸ்டாண்ட் ஆனப்போ உள்ள இருக்கிறவங்க பேஷண்ட் என்ன ஆனாங்கலாம் யாரையும் பார்க்கலாம். அவன் முதல்ல வண்டி எடுன்னு சொல்லி உள்ள எழுகிறான். உள்ள இருந்து குழந்தைய தூக்கினப்போ ஃபுல்லா ப்ளீடு. ஸ்கல்லில் அடிபட்டு இயர் வழியா ரத்தம் ஃபுல்லா வெளில வந்து நாங்கள் தூக்கிட்டு எமர்ஜென்சிக்காக சக்தி ஹாஸ்பிட்டல் போனோம். நியர்பை இருக்க சக்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போயிட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ½ hour ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு, சார் நாங்களே உங்களுக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வர வைக்கிறோம், ஆம்புலன்ஸ் வர வைக்கிறோம், நீங்க அப்போலோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாருமே அங்க வந்தாங்க, இன்க்ளூட் ஐஜி சார் முத கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த லோக்கல் ஐஜியான்னு தெரியல, அவர் இன்சார்ஜ் ஐஜியா எதுவும் தெரியல, எல்லாருமே வந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஒரு வித்தின் ஒரு ½ hour அவ்வளோ பேர், ஒரு 15 minutesல சொல்ல போனா எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு அப்போலோ வந்தோம். அப்போலோ வந்து கிரீம்ஸ் ரோட்ல அப்போலோ வந்து வித்தின் 5 minutesல என்ன கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்டு, சார் பல்ஸ் நின்றுடுச்சு குழந்தைக்கு, மேபி ஆன் த வேல, இல்லைனா நீங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே குழந்தை பல்ஸ் நின்றுருக்கலாம், பட் எங்களுக்கு டைம் கரெக்டா தெரியல, நீங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஆட்டோல போனது, தாத்தா வண்டியை ஓட்டினது, உள்ள பாட்டி உட்காந்து இருந்தாங்க, குழந்தை உள்ள உட்காந்துருக்கு வண்டியில. இதுதான் அப்பா அம்மா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க வண்டியில. வண்டி அவங்க அடிப்பட்டது யாரோ ஒரு வண்டி கவுந்திருக்கு சொல்லிட்டு உள்ள அவங்க போய் பாக்குற, வண்டி நிறுத்தி பாக்குறப்போ கடைசியா பார்த்தா என் குழந்தை தான் அங்க வண்டி அடிபட்டிருக்கு கீழே. அது அவனால முடியாம அவங்க தூக்கிட்டு வரப்ப நாங்க தான் தூக்கிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இதான் நடந்தது. அவர் சிஎம் சார் நின்று பார்த்துட்டு தான் போயிருக்காரு அந்த ஸ்பாட், அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சிஎம் சார் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, பாருங்க என்ன நடந்துன்னு பாத்துருங்க சொல்லியிருக்காரு. இவங்க உயர் அதிகாரிங்க வந்துதான் நீங்க அப்போலோவுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே அவங்க தான். சோ ஏன்னா சிஎம் சார் சொல்லலன்னா இந்த அப்போலோவுக்கு போன்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒன்னா இருக்கட்டும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவன் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவனை திரும்ப அந்த யூனிஃபார்மும் போடக்கூடாது. அவன் 4.5 வயசு குழந்தை, எவ்வளவு ப்ளீட் ஆயிருக்கு தெரியுமா? இது நான் 3வது டிஷர்ட் போட்டிருக்கேன் சார், நான் மாத்தி என் குழந்தையில இருந்து அவ்வளவு ப்ளீட் ஆயிருக்கு எனக்கு குழந்தைக்கு. இதுக்கு எனக்கு ஒரே விஷயம் தான், திரும்ப அந்த குழந்தை கிடைக்காது எங்களுக்கு தெரியும், ஆனா திரும்ப அவன் போலீஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. இது எல்லா காவலர்களுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க வண்டியை பிடிக்காம போங்க, தயவு செஞ்சு ஓரம் கட்டி ஓரமா வாங்கடா சொல்லி நிறுத்துங்க.
போறப்பவே வண்டி அப்படியே வண்டியோட சேர்த்து இழுத்துன்னு போயிருது. பின்னாடி வரவன் என்ன ஆகிறான், முன்னாடி போற என்ன ஆகிறான் பாக்குறது கிடையாது. அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன ரொம்ப அநியாயம் நடக்குது சார். சீரியஸா சொல்றேன். போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர அநியாயம் பண்றாங்க. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. இப்போ என்ன கேக்குறாங்க, அந்த ஸ்பாட்ல கேமராவே இல்லைன்றாங்க. நாங்க வீடியோ ப்ரூஃப் கொடுங்கன்றேன். ஒரு போலீஸ்கார் வந்து சார் பேசுற பாவம் உள்ள படுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரியா இருக்கு சார் பாக்குறதுக்கு. மார்னிங் கொண்டு போனா அதுக்கால ஸ்கூலுக்கு போனது சார். நான் வந்து கேட்டா சார் குழந்தை கூட்டு போட்டு ஆடினா சார் அவன் குழந்தை